எஸ்ஐஆர் படிவங்களை இன்னும் நீங்க கொடுக்கலையா? கொடுக்கலன்னா நாளைக்குள்ள கொடுத்துருங்க. ஏன்னா இதுக்கான தேதி நாளைக்கு முடியுது. நாளைக்கு தான் இறுதி தேதி. தமிழ்நாடு, கேரளா மற்றும் பாண்டிச்சேரியில வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த முகாம் நடைபெற்று வருது. எஸ்ஐஆர்னு சொல்லப்படுகிற இந்த முகாம் நடைபெற்று வருது. இந்த முகாமுக்கு நவம்பர் மாசம் 4ஆம் தேதி துவங்கப்பட்ட இந்த முகாம் டிசம்பர் மாசம் 4ஆம் தேதி வரைக்கும் நடக்குன்னு சொன்னாங்க. இதுல இறந்து போனவர்கள், நிரந்தரமா வேற இடத்துக்கு போனவங்க, இரட்டை வாக்குரிமை வச்சவங்களுக்கான அந்த இதெல்லாம் சரி பார்த்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணாங்க. ஜனவரி மாசம் 1ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு யாருக்கெல்லாம் 18 வயசு பூர்த்தி ஆகுதோ அவங்க எல்லாம் வாக்காளர் பட்டியல சேர்க்கப்படுவாங்க. 18 வயசு பூர்த்தி ஆனவங்களுக்கு வாக்காளர் பட்டியல் சேர்க்கறதுக்கான தேதி ஜனவரி 1, 2026. அந்த டைம்ல 18 வயசு வந்துச்சுன்னா நம்ம இந்த திருத்த முகாம்ல மனு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தோம்னா நமக்கு அடுத்த தேர்தலில் வாக்களிக்கிற உரிமை வழங்கப்படும். அதனால 18 வயசு பூர்த்தி ஆகிறவங்க ஜனவரி மாசம் 18 வயசு யாருக்கெல்லாம் பூர்த்தி ஆகுதோ அவங்களும் இப்பயே ஃபார்ம் கொடுக்கலாம். இந்த பணி நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கிச்சு தமிழ்நாட்டுல. நவம்பர் 4ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 4 வரைக்கும் டைம் கொடுத்தாங்க. 1 மாசம் டைம் கொடுத்திருந்தாங்க. இதுக்கு நடுவில் மழை போன்ற காரணங்களால மீண்டும் 1 வாரம் இதுக்கான டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. டிசம்பர் மாசம் 11 வரைக்கும் இந்த தேதி நீட்டிக்கப்பட்டுச்சு. அதுலயும் கொஞ்சம் காலதாமதம் ஆனதுனால தேர்தல் அதிகாரிகள் கேட்டுக் கொடுத்ததுனால டிசம்பர் மாசம் 14ஆம் தேதி வரைக்கும் இறுதி வாக்காளர் பட்டியலுக்கான அந்த தேதி டிசம்பர் 14 நிர்ணயிச்சாங்க. சோ நாளைக்கு இந்த தேதி முடியுது. நாளைக்குள்ள யாரெல்லாம் கொடுக்கலையோ அவங்க எல்லாம் இன்னைக்கு நாளைக்குள்ள கொடுத்துருங்க ஃபார்ம். அப்பதான் 19ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். அந்த வாக்காளர் பட்டியல நம்ம சரி பார்த்து நம்ம பேர்லாம் இருக்கா இல்லையா, நம்ம கொடுத்த விவரங்கள் சரியா இருக்கா இல்லையான்னு பாக்கிறதுக்கான அதுல பார்த்து அதை திரும்ப ரீகால்குலேட் பண்ணுவாங்க. சோ அடுத்த தேர்தல்ல யாருக்கெல்லாம் வாக்களிக்கிற உரிமை இருக்கோ அவங்க எல்லாம் விட்டுறாதீங்க. நாளைக்குள்ள இந்த ஃபார்மை கொடுங்க. நமது வாக்கு நமது உரிமை.